வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நம்மை அடைவோம். திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி நம் எல்லோருக்கும் நிறைவான
அருளாக ஆசீராக அமையவும் இந்த பலியிலே நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்க உங்களை அன்போடு அழைத்து வாழ்த்துகின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய இதயம் என்பது அன்பின் உருவமாக இருக்கிறது. அந்த இதயத்தில் தன்னலத்திற்கு வேலை இல்லை, லாபநட்ட கணக்குகளுக்கு வேலை இல்லை. அரவணைக்கின்றதாக கடவுளின் அன்பு இருக்கிறது. அந்த அன்பின் அடையாளமாக இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இயேசுவின் திரு இருதயம் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவருடைய அன்பை நாம் முழுமையாக சுவைக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் நம்மை மறுத்து நம்மை இழக்கின்றவர்களாக தன்னல மறந்து அவரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்களாக நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் அமைய இந்த திருப்பலி நமக்கு உதவட்டும். நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த நாட்களிலே கேரளாவிலே ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக பலர் வீடு இழந்து, பொருள் இழந்து, உடைமைகள் இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து நாம் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். துன்பங்களிலே ஒருவர் மற்றவருக்கு தன்னலம் மறுத்து ஆதரவாய் இருப்பதுதான் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான பிரதி அன்பு என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த பலியிலே நாம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு வரம் வேண்டுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கின நாகும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 15 மற்றும் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 2, மேலும் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 6-7 வரை. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ராயலின் மேன்மை போலவே யாக்கோப்பின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு, அங்கு நிறைந்திருப்பதெல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரீச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றன. வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது, வெற்றுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரே எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவத்தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும்
படுத்துபவரும் நானே, குணம் ஆக்குபவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 28 இறுதியாக. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது
ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கே. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 22 வயது நிரம்பிய இந்த வாலிபன் தன்னுடைய உலக ஆசைகளையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளோடு தன்னை இணைத்து கொள்வதற்காக ஒரு முனிவரை நாடி செல்கிறான். இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த முனிவர் வசிப்பதை கேள்விப்பட்டு அவரிடத்தில் சென்று தன்னுடைய ஆசையை சொல்லுகிறான். ஐயா, இந்த உலகத்தில் வாழ்ந்தது எனக்கு போதும். செல்வம், சொத்து, சுகம் இதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களை பின்பற்ற வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதை போல நானும் வாழ ஆசைப்படுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இப்போ அந்த முனிவர் சொல்கிறார், தம்பி, ஒரு இளம் வயது நிரம்பிய ஒருவர் என்னை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே உன்னை என்னோடு சேர்த்து கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்க்கை உனக்கு தகுதியாக இருக்குமா, நீர் விருப்பப்பட்டது போல இருக்குமா என்பதை நான் பரிசோதிக்க வேண்டும். ஆகவே என்னோடு சிறிது காலம் இருந்து என்னுடைய இந்த வாழ்க்கை முறையை நீ வாழ்ந்து பார். பிடித்திருந்தால் என்னோடு இரு, இல்லை என்றால் அது உன்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவனை தன்னோடு வைத்து கொள்கிறார். ஏறக்குறைய ஒரு வாரம் கழித்து அந்த வாலிபன் அந்த வாழ்க்கையிலே வெறுப்படைகிறான். என்னடா உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது, காலையில் எந்திரிக்கணும், தியானம் பண்ணணும், சோறு ஒழுங்காக கிடையாது, ஓய்வெடுக்க நேரம் கிடையாது, இப்படியே போனால் நான் என்ன பண்ணுறது என்று அவன் சற்று கடுப்பாக இருக்கிறான். இப்போ ஒரு நாள் அந்த முனிவரோடு அவன் அவருடைய சீடர்களோடும் சென்று கொண்டிருக்கிறான். அப்போது ரொம்ப பசி நம்ம ஆளுக்கு. இப்போ முனிவர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் முனிவர் அதையெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி தன்னுடைய சீடர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு சில தூரம் சென்றவுடனே அந்த முனிவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், எல்லாரும் கல் எடுத்துக்குங்க கையில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா சீடர்களும் அவர்களால் தூக்க முடிந்த அளவு கல்லை எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மால் என்ன பண்ணுறான், இருக்கிறதுலே சிறிய கல்லை எடுத்துட்டு வச்சுக்கிறான். இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த முனிவர் சொல்கிறாரு, உங்கள் கையில் இருக்கிற இந்த கல்லெல்லாம் உங்களுக்கு ரொட்டியாக மாறட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மற்ற சீடர்கள் ஓரளவு பெரிய கல்லை எடுத்தவர்கள், அவர்களுக்கு போதுமான அளவு சாப்பிடுவதற்கு ரொட்டி இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோண்டு தான் ரொட்டி, இதை வச்சு எங்கே பசியாற்றுகிறது என்று மீண்டுமாக அவன் சீற்றம் கொள்கிறான். அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அவர்கள் செல்லுகின்ற பாதை கரடு முரடான ஒரு பாதை, கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கிறது. அவனுக்கு செருப்பு தேவைப்படுகிறது. உடனே ஓடுறான். முடிவர்கிட்ட ஓடி போய், ஐயா என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது, செருப்பு தந்தாதான் நான் நடப்பேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். முனிவரும் அதை கேட்டும் கேட்காத மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய சீடர்களோடு. இப்போ கொஞ்சம் தூரம் போனோன்னே மீண்டுமாக சொல்லுகிறார், உங்கள் கையில் கல்லை எடுத்துக்குங்க அப்படின்ட்டு சீடர்களிடத்தில் சொல்கிறார். சீடர்கள் எப்பொழுதும் போல் தூக்குற அளவுக்கு அவங்க கல்லை எடுத்துக்கிறாங்க. நம்மால் என்ன பண்ணுறான், இந்த தடவை இருக்கிறதுலையே பெரிய கல்லை எடுக்கிறான். பெரிய கல் எடுத்துகிட்டு தக்கு முக்கிய அப்படின்ட்டு போகிறான். போயிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் முனிவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் கையில் இருக்கிற கல் உங்கள் செருப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் அவர்கள் காலிலே போட்டுக்கொள்கிற அளவுக்கு அந்த செருப்பு இருந்தது. ஆனால் நம்மளுக்கு
ரொம்ப பெருசு, அதை போட்டுட்டு நடக்க முடியாது. போதுண்டா சாமி, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் வந்து கஞ்சி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். நம்மள நிறையா பேருக்கு இயேசுவை பின்பற்றணும்னு ரொம்ப ஆசை. அதாவது இந்த தவக்காலத்தில் பார்த்தா தான் பிரியமானவர்களே, இயேசுவின் மேலே நாம் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம் நம்ம காமிக்கிறோம். இயேசுடைய சிலுவையை பார்த்தா அழுக, அவருடைய முள்முடியை பார்த்தா அழுக, அவருடைய விழாவில் இருக்கிற அந்த புண்ணை பார்த்தா அழுக, எல்லாத்துக்கும் அழுக. ஏன்னா இயேசு அவ்வளவு துன்பப்பட்டுட்டாரே அப்படின்ட்டு. ஆனால் யாருக்காகப்பட்டார், எதற்காகப்பட்டார், ஏன் அவர் சிலுவையை சுமந்தார் என்று நாம் ஒருபோதும் தியானிப்பது கிடையாது, சிந்தித்து பார்ப்பது கிடையாது. ஆகவே இன்றைய நாளிலே இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு உண்மையான செய்தி என்னவென்றால், பிரியமானவர்களே, சிலுவை இல்லை என்றால் மாட்சி கிடையாது. சிலுவை இல்லை என்றால் மாட்சி கிடையாது. துன்பம் இல்லை என்றால் இன்பம் கிடையாது. ஆகவே மனித வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் சேர கலந்து கொண்டுதான் இருக்கிறதை ஒழிய அது நம்மை விட்டு சென்றதாக சரித்திரம் சொல்லுவது கிடையாது. அது எப்படிப்பட்ட பணக்காரனாகவும் இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், பட்டம் பெற்றவனாக இருக்கட்டும், எல்லாருமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வரதான் செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு இன்பம் மட்டும் போதும், எனக்கு மாட்சி மட்டும் போதும், எனக்கு கிரீடம் மட்டும் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் வெகு நாள் வாழ்வதும் கிடையாது, மகிழ்ச்சியை அடைந்ததும் கிடையாது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால், தன்னலம் துறக்க வேண்டும். ஏனென்றால் இன்று மனிதன் துன்பப்படுவது, இன்று மனித சமுதாயத்திலே பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணமாக இருப்பது தனி மனிதன் சுயநலவாதியாக மாறிவிட்ட ஒரு அவல நிலைதான். எப்பொழுது அவன் தன்னை பற்றியே நினைக்கிறானோ, தன்னுடைய சுகத்தை பற்றியே அவன் நினைக்கிறானோ, அப்பொழுதே அவன் தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து விட்டான், தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விட்டான், தன்னுடைய நிம்மதியை இழந்து விட்டான். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின்மையை, நிம்மதியில்லா ஒரு வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். நான் இயேசுவினுடைய சீடர் என்றால், இயேசுவை நான் பிரமாணிக்கத்தோடு பின்பற்றுகிறவன் என்றால், பிரியமானவர்களே, முதலிலே என்னிலே இருக்கிற அந்த சுயநலத்தை நான் என்னிடமிருந்து அகற்ற வேண்டும், எடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் சுயநலம் பிறரை அன்பு செய்வதற்கு தடையாக இருக்கிறது. தன்னலம் பிறர் மீது இரக்கம் காண்பிப்பதற்கு தடையாக இருக்கிறது. சுயநலம் என்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் பிறருடைய மகிழ்ச்சியை அது கெடுப்பதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இயேசுவை பின்பற்ற முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே இயேசு எப்படி தன்னலம் துறந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையை ஏற்றுக்கொண்டாரோ, சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய நிறை மகிழ்ச்சிக்காக ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவருடைய துணையோடு சுமந்து செல்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, நமக்கு வருகின்ற ஒரு சந்தோஷம், நமது வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி எங்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சிலுவையை சுமக்கணும், சிலுவையை சுமந்து அவரை பின்தொடர வேண்டும். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், வருத்தங்கள் எல்லாம் நம்மை சீர்படுத்துகின்றவைகளாக நாம் பார்க்க வேண்டும். மாறாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு இடையூறாகவோ தடங்கலாகவோ அதை நாம் பார்க்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பாக இருக்கிறது. இயேசு மாட்சிமை பெற்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே புனித பவுலடியார் அருமையாக சொல்லுவார், இயேசுவினுடைய பெயரை கேட்கும் பொழுது விண்ணுலகமும் மண்ணுலகிலும் உள்ள எல்லாரும் மண்டியிட்டு அவரை ஆராதிக்கின்றனர். ஏனென்றால் அவர் சுயநலம் துறந்து
கடவுளுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுபவராக இருந்தார். எப்பொழுது இறைவனுடைய திருவுளத்தை, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகின்றோமோ, பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள், வருத்தங்கள் எல்லாமே நமக்கு படிக்கற்களாக தான் இருக்குமே ஒழிய நமக்கு தடை கற்களாக இருக்காது என்பதிலே நாம் உறுதியாயிருப்போம். இயேசுவினுடைய அந்த சிலுவை வல்லமையை என்றும் நமக்குரியதாக ஏற்று அவருடைய இதய அன்போடு இணைந்திருந்து நலன்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள இந்த திருத்தலத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உனதாக்கும் தலைவான் என்று தந்தேன் 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவா. தந்தேன் 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். புரிதாக்கு தாழ் பணிகின்றேன். தந்தேன் 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தேன் 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிக்குரிய பெருமையை பறைசாற்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே
செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே